ஹலோ பேஸ் இப்போ நம்ம போறது ஒரு செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல ஒரு 4 நண்பர்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது உணவுக்காக ஆர்டர் கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ ஒரு பெண்ணு சுத்தம் பண்ணிட்டு வராங்க. அப்ப சுத்தம் பண்றத அதுல ஒருத்தர் பாக்குறாரு. அந்த பெண்ணை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்னா அந்த பெண்ணை வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அடைஞ்சாரு. ஆனா நடந்தது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சுசில் என்பவர் சுசில் அவரோட நண்பர்கள் 4 பேரோட சேர்ந்து அவர் சாப்பிட போறாரு. மிகப்பெரிய ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல் எப்பொழுதுமே மாதம் இறுதியானா அங்க வந்து பார்ட்டி வைக்கிறது வழக்கம். அந்த பார்ட்டியில 4 நண்பர்களுக்கு அவர் வந்து பார்ட்டி கொடுக்குறாரு. சாப்பாடு உணவு எல்லாமே வந்து பரிமாறப்படுது. அப்ப உணவு ஆர்டர் கொடுத்துட்டு அவர் வந்து உட்கார்ந்து இருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு பெண் அங்க சுத்தம் பண்ண வராங்க. அவங்க ரொம்ப எளிமையா இருக்காங்க. அதுவும் மாப் போட்டு ரொம்ப சுத்தம் பண்ணி கூட்டிட்டு இருக்காங்க. இப்ப இத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு சுசில் ஒரு நிமிஷம் திகைச்சு போறாரு. இது அந்த பெண்ணா? இது என்னுடைய பழைய மனைவி மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த பெண் சுத்தம் பண்ணிட்டே இருக்கா. சுத்தம் பண்ணிட்டு சுசிலோட முகத்தை பாக்குறா. அவ ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறா. கொஞ்ச நேரத்திலேயே அவ தலை குனிஞ்சிட்டு திரும்பவும் சுத்தம் பண்றா. இப்ப சுத்தம் பண்ணிட்டு அவ வேகமா அந்த ரூம் விட்டு வெளியாவரா. சுசிலுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப எல்லாருமே உணவு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவங்க வேகமா அந்த ரூம் விட்டு வெளியே வராங்க. வெளியேறி சுசில் அவருடைய கார்ல உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. எங்கேயோ நம்ம பார்த்த மாதிரி இருக்கு. இவ உண்மையிலேயே நம்மளுடைய மனைவியா? அவ ஆளு மெலிஞ்சு இவ்வளவு மோசமா இருக்காளே, உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்றது பல விதமா அவருடைய மூளையில ஓடிட்டே இருக்கு. இப்பதான் என்ன பண்றாரு, நேரா அவருடைய பிளாட்டுக்கு போறாரு. பிளாட்டு போயிட்டு அவர் வந்து படுக்கிறாரு. ஆனா இரவு முழுதும் சரியான தூக்கம் இல்ல. மறுநாள் விடிஞ்ச பிறகு எழுந்திருச்சு உடனடியா அதே ஹோட்டலுக்கு அவர் போறாரு. நேரா கார் எடுத்துட்டு அந்த ஹோட்டலுக்கு போறாரு. இப்ப அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க ரிசப்ஷன்ல, அதாவது வரவேற்பறையில ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு இங்க ஒரு பெண் சுத்தம் பண்ணிட்டு இருந்தது, அந்த பெண் யாரும் தெரியுமா அப்படின்னு அந்த பெண்ணை பத்தி கேக்குறாங்க. அப்பதான் அந்த பெண்ணோட பேரு நேஹா. அவங்க ஏதோ ஒரு பகுதியில இருந்து வராங்க. திடீர்னு 4 மாசத்துக்கு முன்னாடி வேலை கேட்டாங்க. அதான் நாங்க வேலை போட்டு கொடுத்துருக்கோம். அவங்க நல்லா வந்து வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நேஹா எப்போ வருவாங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. நேஹாவுக்கு மாலையில தான் டியூட்டி. அவங்க பகல்ல வரமாட்டாங்க. அதாவது மாலையில 5 மணிக்கு வந்துட்டு 10 மணிக்கு போவாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. அவங்களோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னும் அவர் கேக்குறாரு. ஆனா அவங்களோட அட்ரஸ்லாம் எங்களுக்கு தெரியாது. இங்க அவங்க கூட ஒருத்தவங்க வந்து சுத்தம் பண்றது வருவாங்க. அவங்க பேர் கவிதா. கவிதாட்ட கேட்டா எல்லாமே புரியும் அப்படின்னு, எல்லாமே தெரியும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. உடனடியா அவங்க சொன்ன கவிதா விட்ட அவர் போய் கேக்குறாரு. நேகாவை பத்தி கேக்குறாரு. அவங்க வந்து ஒரு பழைய அட்ரஸ் கொடுத்து இந்த அட்ரஸ்ல தான் தங்கி இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த அட்ரஸ் வாங்கி பாக்குறாரு. அது ஒரு சேரிகள் தங்கி இருக்கும், ஒரு பின்தங்கிய பகுதி. அங்க வெறும் குடிச்சுதான் இருக்கும். இந்த பகுதியில் தங்குறாங்க அப்படின்னு அவர் ஆச்சரியப்படுறாரு. ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறாரு. இப்ப அதே கார்ல உட்காந்துட்டு இப்ப அந்த பகுதிக்கு அவர் போறாரு. இப்ப அந்த சேரி பகுதிக்கு நுழையிறாரு. அங்க வெறும் குடிசைகள் மட்டும் தான் இருக்கு, ஒரு பில்டிங் கூட இல்ல. அந்த அளவுக்கு தினந்தோறும் அன்றாட உணவு சாப்பிடுறது ரொம்ப கஷ்டப்படும் மக்கள் அங்க வசிக்கிறாங்க. இப்ப அந்த பகுதியில் நுழையிறாரு. அவங்க சொன்ன அந்த முகவரியில போய் நிக்கிறாரு. அந்த நின்னு அந்த வீட்டை பாக்குறாரு. அந்த வீட்டுக்கு முன்னாடி அதே நேகா உட்கார்ந்துருக்கா. ஆனா அவருடைய பேரு நேகா இல்ல, உண்மையிலேயே அனன்யா. இவருடைய காரு அங்க போய் நிக்குது. ஒரு நிமிஷம் அனன்யாவை பாக்குறாரு. இது அனன்யாவை தான் அப்படின்னு அவரு ஒரு நிமிஷம் கலங்கி போய் அந்த காரை விட்டு இறங்கி வராரு. இவரை பார்த்த பிறகு அனன்யா ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில் உறைஞ்சு போறாங்க. துணி தச்சிருந்தவங்க அப்படியே உட்கார்ந்து இவரை பார்த்த பிறகு கண்கலங்குறாங்க. கண்கலங்கி குலுங்கி அழுகுறாங்க. அப்பதான் சுசிலோ, என்னாச்சு அனன்யா, ஏன் இப்படி இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னும் அவர் கேக்குறாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு பையன் கூட ஓடுன, அந்த பையன் என்னன்னா உனக்கு என்னாச்சு அப்படின்னும் அவர் கேக்குறாரு. அப்பதான் அனன்யா, என்ன மன்னிச்சிருங்க சுசில், நான் மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன். வாழ்க்கையில இது போல ஒரு தவறு எந்த ஒரு பெண்ணும் செய்யக்கூடாது அப்படின்னு அவர் கதறி அழுகுறா. சரி, நடந்தது என்னன்னு சொல்லு அப்படின்னும் அவர் சொல்றாரு. அப்பதான் அனன்யா சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது சுசில், நான் உன் வீட்டுல இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்திருந்தேன். என்ன நல்லாவே பாத்துக்கிட்டீங்க. ஆனா நான் ஒவ்வொரு நாளுமே உன்னை குறை சொல்லிட்டே இருந்தேன். அதாவது வீடு இவ்வளவு சின்னதா இருக்கு, இந்த வீட்டுல எப்படி வாழ்வாங்க அப்படின்னு உன்னை குறை சொல்லிட்டே இருந்தேன். என்னுடைய மாமனார், என்னுடைய அப்பா அம்மாவையும் நான் மதிக்காம இருந்தேன். ஆனா அதோட விளைவு என்னுடைய கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன் என்னை அடிக்கடி தொடர்பு கொண்டு நம்ம மிகப்பெரிய ஒரு வீட்டுல வாழ்வோம், ஆடம்பரமா ஒரு வீட்டை கட்டித்தரேன், அதுல நீ ராணி போல வாழலாம் அப்படின்னு என்ன ஆசை மூட்டினான். என்ன வந்து சொல்லிட்டு இருந்தான். நான் அவன் பேச்சை கேட்டுட்டு நான் அவங்க கூட வெளியானேன். ஆனா வெளியான பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது. அதாவது நான் நம்ம வீட்டுல உள்ள நகை பவுனு எல்லாத்தையும் வந்து பணம் நகை பவுனு எல்லாத்தையும் திருடிட்டு நான் இங்க இருந்து அவங்க கூட ஓடினேன். ஆனா ரயில்வே ஸ்டேஷன் போனோம். ரயில் நிலையத்துல என்கிட்ட பவுனு நகைலாம் வாங்கிட்டு நீ இங்கே நில்லு, நான் அந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஆனா நகை பணம் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு போனவன் திரும்பி வரவே இல்லை. நான் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போனேன். என்ன பண்றதுன்னு கூட எனக்கு எதுவுமே தெரியல. ஒரு நிமிஷம் நான் யாருடைய முகத்திலையும் முழிக்கிறது கூட நான் விரும்பல. என்னுடைய அப்பா அம்மா முகத்துல கூட என்னால முழிக்க முடியாது. உன்னுடைய முகத்திலையும் முழிக்கிறதுக்கு எனக்கு முகம் இல்ல, எனக்கு மனசு இல்ல, என்னால தாங்கிக் கொள்ளவே முடியல. இப்படி என்ன ஏமாத்திட்டேனா அப்படின்னு ஒரு நிமிஷம் அதிர்ந்து போய் நான் உட்கார்ந்துட்டேன். உணவு கூட காசு இல்ல. அந்த அளவுக்கு இருக்கும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டுல உள்ள பகுதிகளில் ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு தேடி அலைஞ்சேன். அப்பதான் ஒரு சில வீடுகளில் எனக்கு வேலை கிடைச்சது. அதே நேரத்துல கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஹோட்டலுக்கு வந்தேன். இவங்க எனக்கு வேலை கொடுத்தாங்க. இப்ப நான் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணிருக்கும் போது தான் நான் உங்களை சந்திச்சேன். நீங்க அப்ப 4 நண்பர்களோட சாப்பிட வந்தீங்க. ஆனா உங்களை பார்த்த பிறகு நான் ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா உங்க நண்பர்கள் எல்லாம் உட்கார்ந்தாங்க. எங்களுக்கு பேசுறதுக்கு மனசு இல்ல. நீங்க கூட என்ன திரும்பி கூட பார்க்காம கடைசியில போயிட்டீங்க.
உங்க கூட பேசுறதுக்கு எனக்கு மனசு இல்ல, அதனாலதான் நான் முகத்தை மறைச்சிட்டு நான் வெளியே போயிட்டேன் அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப இதை சொல்லிட்டு அவ அழுதுட்டே இருக்கா. ஒரு நிமிஷம் சுசில், என்னை மன்னிச்சு ஏத்துக்குங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சுட்டேன். இந்த தவறை நான் மீண்டும் ஒருபோதும் செய்ய மாட்டேன். அதாவது உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பகுதியில ஒரு சின்ன அறையா கொடுத்தா கூட எனக்கு போதும், நான் அதுல தங்கிப்பேன். நான் உனக்கு துணி துவைக்கிறதுல இருந்து நான் உங்களுக்கு அனைத்து விதமான வேலைகளையும் செய்யறேன். என்ன ஒரு வீட்டு வேலைக்காரியா வச்சிருந்தா போதும், என்ன மற்ற விதத்துல நான் ஏத்துக்க வேண்டாம். நான் அங்க இருந்துட்டு உங்களுடைய துணிமணியை துவைக்கிறேன், டேபிள் தொடச்சி உனக்கு அனைத்து விதமான வேலைகளும் செஞ்சு தரேன். எனக்கு அன்றாடம் உணவு கொடுத்தா போதும், நான் சுத்தமா வேலை செஞ்சுட்டு நான் உங்க வீட்டுல தங்குறேன், என்ன மன்னிச்சு ஏத்துக்கிறியா அப்படின்னும் அவ கேட்கிறா. இப்ப இதை கேட்டு ஒரு நிமிஷம் இவனு கலங்கி போய் அப்படியே வந்து உட்காந்துருக்கான். சுசீலும் அழுகுறான், மனதுக்குள்ளேயே அழுகுறான். இப்ப அவ என்ன தயவு செய்து மன்னிச்சு ஏத்துக்க சுசீல் அப்படின்னு காலில் விழுறா. இப்ப அனன்யாவை கையை பிடிச்சு தூக்குறான். அனன்யா, ஒரு நிமிஷம் இரு, சரி நீ என் வீட்டுக்கு வரலாம், அதெல்லாம் ஓகே தான், ஆனா ஒரு நிபந்தனை, என்னுடைய அப்பா அம்மாவிட்ட கேட்டுக்கிட்டு தான் அனைத்துமே நான் முடிவெடுப்போம் அப்படின்னும் அவன் சொல்றான். சரின்னு அவளும் எதுவுமே சொல்ல. இப்ப அவன் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வரான். காருக்கு ஏற போறான். திரும்பி அனன்யாவை ஒரு முறை பாக்குறான். அவ பாக்கிறதுக்கு ரொம்ப மெலிஞ்சு போய் ஆளே வந்து சுத்தமா மாறி இருந்தா. இப்படி கூட வாழ்க்கை மாறுமா அப்படின்னு கூட ஒரு நிமிஷம் அவனே சிந்திச்சுட்டு அவன் ஏறான். ஆனா உண்மையிலேயே அனன்யா வெளியே வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடந்தது. அதுதான் அவன் சாதாரண இந்த கம்பெனியை விட அவன் சொந்தமாவே ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கான். அதன் மூலமா ஒரு பிளாட்டையும் வாங்கியிருக்கான். இதனால அவன் மிகப்பெரிய சந்தோஷத்தை இப்ப வந்து அடைஞ்சிருக்கான். அவன் நேரா அவனுடைய பிளாட்டுக்கு போறான். இப்ப அவனுடைய பிளாட்டுக்கு போயிட்டு அவன் அப்பா அம்மாவுக்கு போன் பண்றான். அம்மா, நான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னும் அவன் சொல்றான். அப்பா சொல்லுப்பா, என்னப்பா பிரச்சனை அப்படின்னும் அவங்க கேக்குறாங்க. இப்பதான் அம்மா நான் அனன்யா சந்திச்சேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்ட பிறகு சுசிலோட அம்மா பயங்கரமா கோவப்படுறாங்க. அவளை நம்மளுடைய மானத்தை வாங்கிட்டு இங்க இருந்து ஓடி போனா, அவளை பாத்தியா அப்படின்னும் இப்படி ஒரு கொடூரமான செயலை செஞ்சிருக்கா, அவளை பத்தி பேசாத அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அம்மா ஒரு நிமிஷம் சொல்றது கேளுமா, நடந்தது இதுதான் அப்படின்னு நடந்த அனைத்து விஷயம்னு சொல்றான். அதே போல அனன்யா தன்னுடைய வீட்டுக்கு வரும்னு சொல்றா. நீங்க மன்னிச்சா நான் உடனே அழைச்சிட்டு வருவோம் அப்படின்னும் அவங்க சொல்றான். அப்பதான் அவங்க சொல்றாங்க, அவ கொடுத்த கசப்பு வாழ்க்கையில மறக்க முடியாத கசப்பு, ஆனா இந்த அளவுக்கு அவ கெஞ்சி கேட்கறாங்க போது கண்டிப்பா நம்ம ஒரு முறை மன்னிப்பு வழங்குவோம், ஒரு முறை மன்னிச்சு நம்ம ஏத்துப்போம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப இவனும் சந்தோஷமா சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அனன்யா விட்டு போறான். அதுவும் ட்ரெஸ் வாங்கிட்டு உணவு வாங்கிட்டு நேரா புறப்படுறான். அங்க போயிட்டு அனன்யாவை பாக்குறான். அனன்யா அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. இப்போ வந்து கார்ல வந்து சுசில் இறங்கினோடனே ஒரு நிமிஷம் அழுந்து போறா, பயந்து போறா. ஏதாவது வித்தியாசமான செய்தி வந்திருக்குமோ அப்படின்னு அவன் நினைக்கிறா. இந்த நேரத்துல தான் அவன் கையில வந்து துணி எடுத்து வரான். அதே போல உணவும் தரான். இவ பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா வரா. இப்பதான் அவன் சொல்றான், அம்மா வந்து ஏத்துக்கிட்டாங்க, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த உடையை வந்து உடுத்திட்டு கொஞ்சம் உணவு சாப்பிட்டுட்டு அவங்க புறப்பட்டு போறாங்க. இப்ப அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க வீட்டுல வந்து அவங்களுடைய மாமனார் மாமியாரை பக்கத்து கூட அவன் முகம் துணியில அவனோட மாமனார் மாமியார் காலில் விழுந்து மன்னிக்கு மறுவேன்றா. இப்ப அவங்களும் சரிமா பரவாயில்லம்மா ஏந்திரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நல்லபடியா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. இப்ப இவளுக்கு எதுவுமே புரியல. அவளுக்கு ஒரு அறை ஒதுக்கப்படுது. அதே போல அவ வந்து காலை ஏந்திரிக்கிறா, எல்லாத்தையும் சுத்தம் பண்றா. அதே போல சாயந்தரம் ஆன பிறகு விளக்கேத்துறா, சாமி கும்பிடுறா. ரொம்ப அடக்கமா அவளுடைய வாழ்க்கை திரும்ப கிடைத்த சந்தோஷத்துல அவ வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப தினந்தோறும் அவ வாழ்க்கை இப்படியே வந்து கடந்துட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமான அவங்களுடைய மாமனார் மாமியார் காலில் விழுந்து அவ ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவளுடைய வேலை தொடங்குறா. அதே போல அவளுடைய வாழ்க்கை கொஞ்சம் சந்தோஷம் போகுது. ஆனா அதே நேரத்துல சுசில் சொன்ன மாதிரி அவளை தொடக்கூட இல்ல. அதே போல அவளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்க கூட பேசுவேன் அப்படின்னு அவன் சொல்லிருக்கான். அதே போல இவளுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்றத எல்லோருமே வந்து பார்க்கறதுக்காக காத்திருக்காங்க. இவளும் ரொம்ப அமைதியா அவளுடைய வேலை செஞ்சுக்கிட்டு தினந்தோறும் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல சுசிலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ், அதாவது அவனுடைய பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து மிகப்பெரிய அளவுல அவர் பொருளாதாரம் உயருது. இப்ப அவனுடைய நிறுவனம் பல்லாயிரம் கோடிக்கு சொந்தமா மாறுது. இப்ப உடனடியா சுசில் ஒரு மிகப்பெரிய ஒரு வீட்டை வந்து கட்டுறான். அதுவும் அவனுடைய சொந்த கிராமத்துல. இப்ப அவனுடைய வீட்டை கட்டிட்டு அங்க போலாம் அப்படின்னு அம்மாட்ட சொல்றான். இப்ப அவங்களும் ஏப்பா இவ்வளவு பெரிய வீடு கட்டின, ஏப்பா இப்படி பண்ற அப்படின்னு அவன் கேக்குறாங்க. இப்பதான் நம்ம சொந்த ஊர் போறதாமா நமக்கு பெருமை, அதுவும் அவ ஆசைப்பட்ட மாதிரி அவ இருக்கட்டும் அப்படின்னு அவன் சொல்றான். மகளுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் சந்தோஷமா வராங்க. இப்ப எல்லோருமே அந்த வீட்டுக்கு புறப்படுறாங்க. அந்த வீட்டுக்கு மாறுறாங்க. அது அவனுடைய சொந்த கிராமம். இப்ப அவங்க போன பிறகு அங்க பல மக்களும் எல்லாருமே வராங்க. இப்ப அந்த புது வீடை பார்த்து அவ ரொம்ப பிரமிச்சு போறா. இப்ப அந்த வீட்டு முற்றத்துல துளசி செடியவும் நடுறாங்க. இப்ப ரெண்டு பேரும், அதாவது சுசிலும் அனன்யாவும் சேர்ந்து தான் நடுறாங்க. நட்டுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு காலகட்டம்ன்றத நம்மளுடைய வாழ்க்கையை ஒற்றுமையை வந்து பேணி கேட்கறது தான் இந்த துளசி செடியை நடுறோம் அப்படின்னும், இதுக்கு மேல நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷம் போவோம் அப்படின்னும் அவங்க பேசிக்கிறாங்க. இந்த நேரத்துல சுசிலோட நண்பர், பழைய நண்பர் சிவகுமார் அங்க வராரு. சிவகுமார் வந்துட்டு இந்த பெண்ணை பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. அதாவது அனன்யாவை பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. இந்த பெண்ணு உன்னை விட்டு ஓடி போனவங்க தானே, எந்த முகத்தை வச்சுட்டு இவ கூட வாழ்ற அப்படின்னும் திரும்ப வாழ்ற அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. ஆனா சுசிலோ உங்களுக்கு ஒன்னும் தெரியாது,
எல்லா மனிதர்களுக்குமே ஒரு காலகட்டம் வரும். அந்த காலகட்டம் அவங்களுடைய வாழ்க்கையில உயர்த்தவும் செய்யும், தாழ்த்தவும் செய்யும். இப்ப தாழ்ந்து போய் இருக்கும் போது நம்ம கை கொடுக்கற தப்பு இல்ல, நடந்த விஷயம் எல்லாமே ஒண்ணு விடாம சொல்றான். அவரும் எதுவும் சொல்லாம அப்படியே போயிடுறாரு. இப்ப அவங்களுடைய வாழ்க்கை சுமூகமா போகுது. அனன்யா காலைல எந்திரிச்சு அவ அனைத்து விதமான வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யறா. அதாவது நம்ம வெளில போய் எங்கெங்கயும் கஷ்டப்பட்டு எப்படி இருந்தோம், இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றத ரொம்ப சந்தோஷமா வந்து ஏத்துக்கிறா. அதே போல அவங்களுடைய வாழ்க்கை தொடங்குது. இப்போ ஒரு நாள் காஃபி போடுறா. இப்ப காஃபி போட்டு சுசில் மொட்டை மாடியில உட்காந்துருக்கான். அவன்கிட்ட வந்து காப்பி கொடுக்குறா. காப்பி கொடுத்துட்டு அந்த காப்பியை வந்து சந்தோஷமா குடிக்கிறான். இப்பதான் அவன் சொல்றா, சுசில் நம்ம என்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னும் அவன் சொல்றா. எனக்கு ரொம்ப நாளே ஒரு ஏக்கமா இருக்கு, எந்த முகத்தை வச்சுட்டு எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போவோம் அப்படின்னும் நான் நினைச்சிட்டு அவங்கள்ட்ட போன் கூட பேசல. ஆனா எனக்கு என் அப்பா அம்மா பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னும் ரொம்ப ஏக்கமா இருக்கு அப்படின்னும் அவன் சொல்றா. இதை கேட்டு சரி அப்படின்னு சுசிலும் சம்மதிக்கிறான். இப்ப அந்த குடும்பத்துல இருந்து எல்லோருமே கிளம்பி அனன்யா கிராமத்துக்கு போறாங்க. அனன்யா கிராமம் மொத்தமே மாறி இருக்கு. ஆனா அனன்யாவை எல்லோரும் கேலி கிண்டல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லோருமே இப்ப அனன்யா பார்த்த பிறகு ஒரு நிமிஷம் பிரமிச்சு போறாங்க. ஏன்னா அனன்யா தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு அப்படின்னும் அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன் கூட தான் ஓடி போனா அப்படின்னு பரவாயில்ல பேசிட்டு இருந்தது. அனன்யா கார்ல வந்து சந்தோஷமா நகர் நட்டோட கார்ல வந்து இறங்கின பிறகு எல்லோருமே பார்த்து அழுந்து போறாங்க, சந்தோஷமா வராங்க. அனன்யாவோட பெற்றோர்கள் கட்டி பிடிச்சி தன் மக கூட அழுகுறாங்க. இப்ப நடந்த எல்லா விஷயத்துக்கும் எல்லோருக்குமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப அனன்யாவை ரொம்ப மனப்பூர்வமா சுசிலும் அவருடைய குடும்பத்தார்களும் ஏத்துக்கிறாங்க. அவனுடைய வாழ்க்கை சந்தோஷம் போகுது. இது ஒரு புறம் எப்படி இருந்தாலும் தற்போது செய்தி வந்திருக்கு. அதாவது தன்னுடைய காதலனை நடு ரோட்ல விரட்டி விரட்டி அடிச்ச ஒரு கல்லூரி மாணவி என்ன நடந்ததுன்றத பார்க்கலாம். சென்னையில காதல் தகராறுல நடு ரோட்ல காதலனை புரட்டி எடுத்து பந்தாடிய கல்லூரி மாணவியோட வீடியோ தற்போது வைரலா மாறிட்டு இருக்கு. சென்னை KK நகரை சேர்ந்த நெசப்பக்கத்துல உள்ள அடுக்குமாடு குடியிருப்புல குடியிருப்பவங்க தான் 22 வயது சட்டக்கல்லூரி மாணவி. அவரு முதலாம் ஆண்டு படிச்சுட்டு வர்றாரு. அசோக் நகர் 19வது நகரை சேர்ந்த கார்த்திகேயன் வயது 21 என்பவர் தான் அவரை காதலிச்சிருக்காரு. ஆனா அந்த பொண்ணுக்கு வயது 22. கடந்த 6 வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி 2 பேருக்கும் சிறிய தகராறு ஏற்பட்டிருக்கு. இதனால அந்த மாணவி நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனால அந்த மாணவரோடு பேசுறது நிப்பாட்டு இருக்காரு. இப்ப இத அந்த மாணவனால தாங்கிக்க முடியல. இப்ப எவ்வளவு நாள் பொறுத்து பார்த்தா, ஆனா அந்த மாணவி பேசுறத முற்றிலும் நிப்பாட்டுறாரு. தாங்கிக்கொள்ளாத அந்த மாணவன் அந்த மாணவியை தொடர்ந்து தொலை செஞ்சிருக்கான். அதாவது பேசுமாறு வலியுறுத்தி இருக்கான். தொடர்ந்து இப்படி செஞ்சிட்டு இருக்கும் போது ஆனா முற்றிலும் மறுத்திருக்காரு அந்த மாணவி. இந்த நேரத்துல தான் மாணவி அவருடைய தங்க அம்மாவோட கோயிலுக்கு சாமி கும்பிடுறத வந்திருக்காங்க. இந்த நேரத்துல அந்த மாணவன் அந்த கோயிலுக்குள்ள சென்றிருக்கான். கோயிலுக்குள்ள போயிட்டு அந்த மாணவி கூட பேச சொல்லிருக்கான். அதாவது என்ன மறுக்க வேண்டாம், என்ன தவிர்க்க வேண்டாம், என் கூட பேச அப்படின்னு சொல்லிருக்கான். ஆனா எவ்வளவோ அந்த மாணவி சொல்லியும் அவன் கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்துல கோபத்தின் உச்சிக்கு போனா அந்த மாணவி என்ன பண்ணிருக்கானா, ஒரு பெரிய கட்டை ஒன்று இருந்திருக்கு. அந்த கட்டை எடுத்து வெளுன்னு வெளுத்திருக்கா. அதாவது ஒரே அடியிலேயே அவனுக்கு கை காலில் அடிச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. அவனால ஒன்னும் பண்ண முடியல. அவன் பயங்கரமா கத்திக்கிட்டே வெளில ஓடி இருக்கான். ஆனா வெளில ஓடுனாலும் நடு ரோட்லயே அவனை விட்டு செம்மடி அடிச்சிருக்கு அந்த பொண்ணு. இந்த வீடியோ தற்போது வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்படியும் சில பெண்கள் இருப்பாங்களா அப்படின்னு கூட நம்மள வந்து அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. அதுவும் அந்த மாணவி தன்னுடைய அம்மா தன்னுடைய தங்கைக்கு மத்தியில தன்னை அவமானப்படுத்துறான்ற அவமானத்தை தாங்கி கொள்ள முடியாம இவ்வளவு கோபத்தின் உச்சத்துக்கே போயிருக்காங்க அந்த பொண்ணு. அது மட்டும் இல்லாம இதை பார்த்து பொதுமக்கள் எவ்வளவு தடுத்திருக்காங்க, பொதுமக்களை பொருட்படுத்தாம அடிச்சிருக்காங்க. இப்ப பொதுமக்கள் உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லி போலீசார் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதை பார்த்து போலீசாரே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறாங்களாம். ஓகே, நம்மள இந்த வீடியோ பிரச்சனைக்கிறேன். வீடியோ அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.